கிச்சன். சுவையா சமைக்கிறோம், செமையா சாப்பிட்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி சிம்பிளான சுவையான ஒரு நான்வெஜ் ரெசிபி. ஆமாங்க, ப்ரான்ஸ் தொக்கு, இறால் தொக்கு. ஒரு குறைந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு குறைந்த நிமிஷத்தில் எப்படி ஒரு சுவையான ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ப்ரான்ஸ் தொக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ப்ரான்ஸ் ஒரு 1 கிலோ ப்ரான்ஸை நல்லா கழுவி தண்ணி வடிச்சிட்டு இதில் மஞ்சளும் உப்பும் துடை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம். ஏன் இதில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறோன்னா, சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு நான்வெஜ் ரெசிபிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கறது இந்த சின்ன வெங்காயம். 1 கப்பு நிறைய சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கடுகு, வரமிளகாய், கரம் மசாலா சிறிதளவு, மிளகாய்த்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் சிறிதளவு, கறிவேப்பிள்ளை, கொத்தமல்லி. வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்ப்போம். இது ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் ப்ரான்ஸ் சேர்த்துக்குங்க. ஓகே, இப்போ இந்த ப்ரான்ஸை கடாயில் நல்லா இந்த தண்ணி வத்துற அளவுக்கு கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கி எடுப்போம். இப்போ ப்ரான்ஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம மாற்றி வச்சிடலாம். மண் சட்டி வச்சுக்கலாம். சட்டி காயட்டும். சட்டி காய்ச்சதுக்கப்புறம் இதில் மரச்செக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கடுகு, வரமிளகாய் சேர்த்துக்குங்க. ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சிருக்கிற ப்ரான்ஸை இதில் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா எல்லா மசாலாவும் இந்த ப்ரான்ஸு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு இதை லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் மூடி வைங்க. உப்பு டேஸ்ட் பார்த்து பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை மறுபடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான ப்ரான்ஸ் தொக்கு ரெடி ஆயிடுச்சு.